ஒரு வேம்பயர் படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு திகில் இருக்கும். ஒரு ஜாம்பி படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு த்ரில் இருக்கும். ஆனா இந்த படத்துல வேம்பயரையும் ஜாம்பியையும் கலந்தடிச்ச மாதிரி ஒரு கிரியேச்சர்ஸை உருவாக்கி அதுல த்ரில்லையும் திகிலையும் ஒரு படி இல்லைங்க, பல டோஸ் மேலேயே ஏத்திட்டானுங்க. 2025 வெளிவந்த இயக்குனர் ரயன் கோகுலரோட சின்னர்ஸ் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படம் 16 ஆஸ்கர் நாமினேஷன்ஸை வாங்கியிருக்கு. அதாவது 98 வருஷம் ஆஸ்கர் ஹிஸ்டரியிலேயே இந்த படத்துக்கு தான் அதிக நாமினேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி டைட்டானிக், லாலா லேண்ட் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் 14 நாமினேஷன்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த படம் தவிடுபடி ஆக்கிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, வரப்போற ஆஸ்கர்ல இந்த படம் தான் அதிக அவார்ட்ஸையும் ஜெயிக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஆல் டைம் ரெக்கார்டையும் கிரியேட் பண்ண போகுதுன்னு ஒரு பஸ் இருக்கு. அப்படி என்னதான்ப்பா இந்த படத்துல இருக்கு? உண்மையிலேயே இந்த படம் வர்த்தா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு நேரம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படம் வெறும் ஒரு ஹாரர் படம் மட்டும்தானா, வெறும் ஒரு வேம்பயர் படம் மட்டும்தானா, இல்ல அதையும் தாண்டி இந்த படத்துல முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பேசியிருக்காங்களான்றதையும் நம்ம வீடியோல பார்க்கலாம். இப்போ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்பாயிலர் அலர்ட் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இந்த படத்தோட கதையை மேலோட்டமா பார்த்துட்டு வந்தாலும், இந்த படம் 1932 மிசிசிப்பி மாகாணத்துல, யுஎஸ்ஏவோட மிசிசிப்பி மாகாணத்துல ஒரு ஊர்ல தான் இந்த கதை நடக்குது. மோக் அண்ட் ஸ்டாக் அப்படின்ற இந்த ட்வின்ஸ் தான் இந்த படத்தோட கதாநாயகர்கள். இந்த கேரக்டருங்களை மைக்கேல் பி ஜார்டன் பண்ணியிருப்பாரு. இவரை நம்ம பிளாக் பேந்தர், கிரீட் அப்படின்ற மாதிரி படங்கள்ல பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம இந்த மியூசிக் போற இந்த சின்ன பையன் சாமின்றத இன்னொரு கதாநாயகன் இந்த படத்துல. இந்த ஸ்மோக்கோ ஸ்டாக்கோ இவங்க சேர்த்து வச்ச இந்த காசை வச்சு ஒரு வெள்ளைக்காரன் கிட்ட ஒரு பாழடைஞ்ச ஒரு ரைஸ் மில்ல விலைக்கு வாங்குவாங்க. எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா, கருப்பருக்கு மக்களுக்காக மட்டுமே, அவங்க ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்கிறதுக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா ஒரு பப்பை கட்டணும் அப்படின்றத இவங்களோட ஆசை. அதுக்காக தான் இந்த ரைஸ் மில்ல வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த பப்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இவங்க ஆடிப்பாடி சந்தோஷமா இருந்த நேரத்துல நடுவுல இந்த வேம்பயர்ஸ் எங்கேருந்து உள்ள வந்தாங்க, இவங்களை எப்படி இவங்க சமாளிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த படத்துல கதை. அது மட்டும் இல்லாம இந்த வேம்பயரை விட கொடுமையான கொடூரக்காரர்கள் கடைசியில இவங்களை என்ன பண்ண இருந்தாங்க, என்ன பண்ணிருப்பாங்கன்றதையும் காட்டியிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட மேலோட்டமான ஒரு கதை. இப்போ இந்த படத்துல எனக்கு என்ன ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலங்கிறத நான் சொல்றேன். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்க. ஒன்று சினிமாட்டோகிராஃபி, இன்னொன்று மியூசிக். இந்த படம் ஐமேக்ஸ் கேமராவில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அதாவது 2025 இந்த ஒரே ஒரு படம் மட்டும்தான் ஐமேக்ஸ் கேமராவை யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். படம் 2025 சம்மரில் வந்துச்சு. இதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 1.25 வருஷம் கழிச்சு அந்த கேப்ல தான் அடுத்த ஐமேக்ஸ் கேமரால எடுக்கப்பட்ட ஒரு படம் வருது. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம தலைவன் கிறிஸ்டபர் நோலனோட அந்த ஒடிசி படம். இதுவே இந்த படத்துக்கு ஒரு தனி ஹைப்பை கொடுத்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ஹைப்பை இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஜஸ்டிஃபை பண்ணுச்சா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லியே ஆகணும். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஆட்டம் டூரால்ட். இவங்க வக்காண்டா ஃபாரெவர், லோக்கி இந்த மாதிரி படைப்புகளுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. அதுலேயே அவங்க சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் ஐமேக்ஸ் கேமரா கிடச்சது தான் கிடச்சிது. சும்மா பின்னி எடுத்திருப்பாங்க. ஒரு ஷார்ட்ஸும் ஃப்ரேமிங்கும் பெயிண்டிங் மாதிரியே இருக்கும். அவ்வளோ தரமா பண்ணி வச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த சூரியனை காட்டுற ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மாதிரி இருக்கும். ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பா ஆஸ்கரை ஜெயிக்கும்னு என்னோட நம்பிக்கை. ஜெயிச்சு தான் ஆகணும். ரெண்டாவது விஷயம், இந்த படத்தோட மியூசிக். இந்த ஹாலிவுட் படங்கள்ல மியூசிக்கல் ஜான்ரால வர படங்களோட மியூசிக்கை நீங்க கேட்டீங்கன்னா நமக்கு அது பெருசா கனெக்ட் ஆகாது. ஆனா அவங்களுக்கு அது நல்லாவே கனெக்ட் ஆகும். ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் உள்ள டேஸ்ட் டிஃபரன்சஸ் தான். இந்த படம் மியூசிக்கல் ஜான்ரா கிடையாது. ஆனா மியூசிக்குமே ஒரு சப்ளாட்டா வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல மியூசிக் நமக்குமே கனெக்ட் ஆகிற அளவுக்கு இந்த படத்துல மியூசிக்கை தரமா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு டயலாக் வரும், குட் மியூசிக் கேன் பியர்ஸ் த வெயில் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத் அப்படின்ட்டு. அந்த படத்துல இதை விஷுவலாவே காமிச்சிருப்பாங்க ஒரு இடத்துல. இந்த டயலாக்கை நம்மளே இந்த படத்து கூட கனெக்ட் பண்ணலாம். அதாவது இந்த வெஸ்டர்ன் ஆடியன்ஸ்க்கு இருக்க மியூசிக் டேஸ்ட்டுக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கு இருக்க மியூசிக் டேஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த திரையை இந்த படத்தோட மியூசிக் தூக்கி எரிஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த படத்தை என்ஜாய் பண்ணி இந்த படத்தோட மியூசிக்கை என்ஜாய் பண்ணி ரசிச்சு பார்த்தாங்களோ, நம்மளும் அதே அளவுக்கு இந்த படத்தை மியூசிக் என்ஜாய் பண்ணி ரசிச்சு பார்த்துருப்போம். நான் கண்டிப்பாகவே ரசிச்சு கேட்டேன் இந்த படத்தோட மியூசிக்கை. சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், இந்த படம் எந்த கேட்டகரிக்கு அவார்டு வாங்குதோ இல்லையோ, சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக்கு கண்டிப்பாக அவார்டு வாங்கணும். இல்லைன்னா இந்த படத்துக்கு இது கொடுக்குற இன்ஜஸ்டிஸ். இந்த சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக்கையும் தாண்டி இந்த படத்தில் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்.
பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துல நிறைய கேரக்டர் வருவாங்க. நம்ம மைக்கேல் பி ஜார்டனே ட்வின்ஸா பண்ணியிருப்பாரு. அண்ட் 2 கேரக்டர், அதாவது ஸ்மோக் அண்ட் ஸ்டாக் 2 கேரக்டருமே அவர் சூப்பரா தரமாவே பண்ணியிருப்பாரு. படத்தோட இன்னொரு கதாநாயகனான சாமி, இவரோட பர்ஃபார்மன்ஸுமே செமையா இருக்கும். இந்த படத்துல இவர் தான் நிறைய சீன்ல கிட்டார் ஒரிஜினலாவே வாசிச்சிருப்பாரு. அதையுமே பக்காவா பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மற்ற சைட் கேரக்டர்ஸ், நம்ம ஹாக்கைல பார்த்த ஹைலி ஸ்டைன்ஃபீல்ட், அப்புறம் ஆனின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க, டெல்டா ஸ்லிம், அது போக இந்த 2 சைனீஸ் ஆக்டர்ஸ், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்த விட எனக்கு பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் அதுனா ரெமிக் ஜாக் ஓ கானல். இவர் தான் இந்த கேரக்டரை பண்ணியிருப்பாரு. இவர் தான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த வில்லன்ஸ் அண்ட் மெயின் வேம்பயர்னு நம்ம சொல்லலாம். இவரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸுங்க, சும்மா சிரிச்சுக்கிட்டே அந்த ஈவில்னஸை காட்டுறதெல்லாம் எப்பா நமக்கே ஒரு மாதிரி திகிலாயிரும். அடிக்கடி எங்க கூட வந்து சேர்ந்துருங்க, எங்க கூட வந்து சேர்ந்துருங்க, இதுதான் ஒரிஜினல் வாழ்க்கைன்னு நிறைய வாட்டி சொல்லுவாரு. நம்மளே போய் நான் வரேங்க உங்க கூட சேர்ந்துக்கிறேங்க அப்படின்ற அளவுக்கு போய் சேர்ந்துடலாம் போல இருக்கும். அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா தத்ரூபமா பண்ணியிருப்பாரு இந்த கேரக்டரை. இவரு 2026ல வந்த 28 இயர்ஸ் லேட்டர் போன் டெம்பிள்லயுமே இவர் தான் மெயின் வில்லன். அதுலயுமே இவரோட பர்ஃபார்மன்ஸ் சும்மா பட்டைய கிளப்பியிருப்பாரு. இவரு 2 படத்துல ஆர்ஆர் ஜான்ராக்கு நான் தாண்டா வில்லன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முத்திரையை பதிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். சரியான ஆக்டர், சரியான டேலண்ட், ஒன் டு வாட்ச் அவுட் ஃபார். அடுத்தடுத்து நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் வாட் ஹி இஸ் டூயிங் நெக்ஸ்ட். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் சொல்லணும்னா சாமி மியூசிக் வாசிக்கிற சீன். படத்தோட ஆரம்பத்துல ஒரு மோனோலாக்ல இந்த கேரக்டர் ஆனி ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர்ல ஒரு சின்ன கதையை சொல்லியிருப்பாங்க. அதுல அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு நல்ல மியூசிஷியனோட மியூசிக்கால லைஃப்க்கும் டெத்துக்கும் நடுவுல இருக்கிற திரையை எடுத்து எரிய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது கேட்கறதுக்கு செமையா இருக்கும். ஆனா இதை கற்பனை பண்ணி பார்க்கறது கஷ்டம். ஆனா இவங்களோ இதை விஷுவலாவே காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. என்ன நடந்திருக்கும்னா, இந்த சாமி பாட்டு பாடிக்கிட்டு மியூசிக் வாசிட்டு இருப்பாரு. இந்த கருப்பினத்து மக்கள், இந்த ஜூக் ஜாயிண்ட்டுக்கு வந்த இந்த கருப்பினத்து மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா குடிச்சு ஆடி பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் ஆடுவாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிட்ஸ். அதாவது இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி இறந்து போன ஸ்பிரிட்ஸ் இங்க வந்து அங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இறந்து போன ஸ்பிரிட்ஸுமே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஃபியூச்சர்ல செத்து போன ஒரு ஸ்பிரிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த வாய்ஸ் ஓவர் மோனோலாக்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது லைஃப், அதாவது இங்க இப்போ கரண்டா ஆடிக்கிட்டு இருக்க மக்கள், அதுக்கப்புறம் டெத்து, இந்த முன்னோர்கள், இங்க இந்த ஸ்பிரிட்ஸும் மக்களும் ஒன்னா சேர்ந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க சாமியோட மியூசிக்கால. இதைத்தான் வந்து ஒரு நல்ல மியூசிஷியனால லைஃப்க்கும் டெத்துக்கும் உள்ள திரையை எடுத்து எறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த வாய்ஸ் ஓவர்ல இந்த மியூசிக்கால ஈவில் ஸ்பிரிட்ஸையும் அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த வேம்பயர்ஸ். இந்த மியூசிக்கை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி அட்ராக்ட் ஆகி வந்தவங்க தான் இந்த வேம்பயர்ஸ். இந்த ரிமிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல அழகா காமிச்சிருப்பாங்க. அதாவது அவர் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இங்க உள்ள மியூசிக் வாசி இவங்க எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு இருக்காத வெளியே நின்று இவர் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ லிட்ரலி சாமியோட மியூசிக் கேட்டு எங்கேயோ இருந்து கேட்டு அதை கேட்டு அட்ராக்ட் ஆகி தான் ரெமிக்கும் அவங்க கூட இருந்த இந்த 2 வேம்பயர்ஸும் வந்திருப்பாங்க. ஒரு சின்ன இந்த வாய்ஸ் ஓவர் வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சீனை எடுக்க முடியும் அப்படின்னா this is where they are standing out as a writer. ரயன் கூக்லர், hats off to you man. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சது, எந்தெந்த சீன் ரொம்ப பிடிச்சதுன்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படத்துல எனக்கு என்ன விஷயம் ஒர்க் ஆகல அப்படின்னா, இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடக்கிறதுக்கே ஒரு வழி ஆயிடுச்சு. நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சிடுறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இவங்க வந்து ஜூக் ஜாயிண்ட், அதாவது இந்த பப்புக்கு ஆள் சேர்க்கறது, அதாவது சமைக்கிறதுக்கு, சர்வ் பண்றதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு, இந்த மாதிரி வேலைகளுக்கான ஆள் சேர்க்கறதுக்குன்னே ஒரு படத்தோட முக்காவாசி 1 மணி நேரம் போயிடும். ஒன்ஸ் அங்க போனதுக்கு அப்புறம் ஆடி பாடி மகிழ்ந்து அப்படியே செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த வேம்பயர்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் வேக வேகமா நகர ஆரம்பிக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப பீக்காவே இருக்கும். ரொம்ப கடகட கடகடன்னு போகும். ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணும் நிதானமா. எனக்கு முதல் டைம் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை கடக்கிறதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் நான் இந்த ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை திரும்ப பார்த்தேன். அப்போ எனக்கு பெருசா எதுவும் இஷ்யூ இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ வந்து மோர் லைக் ஐ வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் த டீடைல்ஸ். நான் அந்த படத்தோட டீடைல், சினிமாட்டோகிராஃபி, இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நான் படம் பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அதனால செகண்ட் டைம் பார்த்ததுக்கு அப்புறமேல் நான் இந்த ரிவ்யூ போடுறதுனால இந்த படத்தை கண்டிப்பா நான் 10 out of 10 மார்க்ஸ் கண்டிப்பா கொடுத்துருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை இருக்கு
இருக்கு, எனக்கு இந்த படத்துல இந்த விஷயம் பிடிக்கலப்பா அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட டீப்பர் மீனிங், ஹிடன் மீனிங் என்னங்கிறத பார்ப்போம். இந்த படம் நான் முதல்ல சொன்ன மாதிரி 1932 யுஎஸ்ஏல மிசிசிப்பி மாகாணத்துல ஒரு ஊர்ல தான் நடக்குது. இந்த காலகட்டத்துல யுஎஸ்ஏல ரேசிசம்ன்ற ஒரு விஷயம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தது. கருப்பினத்து மக்களை வெள்ளை இன மக்கள் கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்திட்டு இருந்த காலம் இது. ஆனா இந்த காலகட்டம் பீக் ரேசிசம் கிடையாது. பீக் ரேசிசம்ன்றது 1890 இருந்து 1920 வரைக்கும் சொல்லலாம். இந்த காலகட்டத்துல தெருவுல பட்டப்பகல்ல ஒரு வெள்ளை இனக்காரர்களால ஒரு கருப்பினக்காரரை உயிரோட எரிக்கவும் முடியும். அதை பார்த்து யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. சில பேர் அதை கைத்தட்டி கொண்டாடவும் செய்வாங்க. இந்த அளவுக்கு கொடுமைகள் எல்லாமும் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி 1800களில் ஏர்லி 1800களில் ஸ்லேவரின்ற ஒரு கான்செப்டும் இருந்துச்சு. அதாவது வெள்ளைக்காரன் ஒரு கருப்புக்காரரை அடிமையாக வச்சுக்கலாம், ஸ்லேவாக வச்சுக்கலாம், அவங்க வீட்டு வேலைக்கோ இல்லை மற்ற வேலைகளுக்கு ஸ்லேவரியாக வச்சுக்கலாம். இதை நம்ம ஜாங்கோ அன்சேன் படத்தில் கூட பார்த்துருப்போம். அதனால தான் இந்த படம் நடக்கிற காலகட்டமான 1932 நான் பீக் ரேசிசமான காலம்னு நான் சொல்லலை. ஏன்னா இந்த டைமில் ரேசிசம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிட்டு இருந்த டைம். அந்த வெள்ளையின மக்களோட மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருந்த காலம். இதையுமே இந்த படத்தில் சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் ஹெய்லி ஸ்டைன்ஃபீல்ட் இவங்க ஒரு வெள்ளைக்காரங்க, ஆனால் இவங்க ஸ்டாக்கை லவ் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட இந்த ஹெய்லி ஸ்டைன்ஃபீல்டோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் அண்ட் ஸ்டாக்கை கொஞ்சம் காலகட்டத்தில் வளர்த்துருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த டைமில் இந்த ரேசிசம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருந்த டைம். மக்களோட மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருந்த டைம். ஆனால் அப்பயுமே எல்லாரும் மாறல. முக்காவாசி பேர் ரேசிசமை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தானுங்க. இந்த அடிமைத்தனம், இந்த கொடுமைத்தனம், இவங்களை ஏளனமாக பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எண்ட் சீக்வன்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த முந்தா நாள் ராத்திரி இந்த வேம்பயர்ஸ் கிட்ட இருந்து எல்லாரும் சண்டையை போட்டு நிறைய பேர் செத்து போயிருப்பானுங்க. ஸோ கடைசியில காலையில வரைக்கும் உயிரோட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கும் சாமியும் மட்டும்தான். மிச்சம் எல்லாருமே அந்த வேம்பயர்ஸ் கிட்ட சிக்கி வேம்பயர்ஸ் கிட்ட கடி வாங்கி அவங்களுமே வேம்பயர்ஸா மாறிடுவாங்க. இதுல நிறைய வேம்பயர் சன்லைட் பட்டு செத்து போயிடுவாங்க, நிறைய வேம்பயர்ஸ் தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த சாமியை நம்ம ஸ்மோக்கு இங்கேருந்து கிளம்ப சொல்லிடுவாரு. ஆனா இவரு ஆயுதங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ரெடி பண்ணி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இந்த கிளான்ஸ்மேன் அப்படின்ற ஒரு குரூப் வெள்ளைக்காரனுங்க வருவானுங்க. இந்த குரூப்போட தலைவன் கிட்ட தான் நம்ம ஸ்மோக்கும் ஸ்டாக்கும் இந்த ரைஸ் மில்ல வாங்கியிருப்பாங்க. ஆனா இவன் நல்லவன் மாதிரி பேசிட்டு காசை வாங்கிட்டு இந்த ரைஸ் மில்ல இவங்க கிட்ட கொடுத்துட்டு இவன் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருப்பான். அதாவது என்னன்னா, இவனுங்க எல்லாரும் குடிச்சிட்டு ஆடிட்டு வர போதில காலையில கிடப்பானுங்க, நம்ம விடிய காலையில எல்லாரையும் இவனுங்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு இவன் ஒரு மாஸ்டர் பிளானை பண்ணி இவனோட அடியாளங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வருவான். ஆனா இந்த விஷயம் நம்ம ஸ்மோக்குக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இது எப்படி தெரியுங்கிறத நான் சொல்றேன். இவர் தெரிஞ்ச இவரு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறம் சிங்கிள் ஹேண்டடா எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாரு. ஆனா இந்த ஷூட் அவுட்ல ஸ்மோக் மேலேயும் குண்டுபட்டு அவரும் செத்து போயிருவாரு கடைசியில. சரி, ஓகே, இவங்கெல்லாம் எதுக்குப்பா வராங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இது ஒரு வேம்பயர் படம் தானே, இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க, கடைசியில எதுக்கு இவங்க சண்டை போடுறாங்க நீங்க கேட்கலாம். இந்த சீன் தான் ஒரு ஹாரர், அதாவது ஒரு ஜாம்பி ஒரு வேம்பயர் படத்தையும் சின்னர்ஸ் படத்தையும் தனியா பிரிச்சு நிறுத்துது. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது ரேசிசம் மாறிக்கிட்டு இருக்கு, ரேசிசம் மாறிக்கிட்டு இருக்க காலகட்டம் தான் இது. கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட மனநிலை மாறுது. ஆனா அப்பயுமே நிறைய பேரு ரேசிசம் இன்னும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. கருப்பின மக்களை ஏளனமா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்கள அடிமையா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த கருப்பினத்து மக்கள் அவங்களுக்கான ஒரு ஜூக் ஜாயிண்ட், அதாவது ஒரு பப்பை கட்டி அவங்க சந்தோஷமா இருக்கலாமா, நான் இருக்கும்போது அதை நடத்தி விட்டுருவேனா அப்படின்ற ஒரு மக்கள், அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு. இவங்களை கொல்லவும் துணிறாங்க. அதுவும் எதுக்கு, இவங்க தனியா அவங்க கம்யூனிட்டி மக்களோட சேர்ந்து சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்றதுக்கு. அதாவது நாள் ஃபுல்லா வெளியில வேலை செஞ்சுட்டு நைட்டு சந்தோஷமா குடிச்சிட்டு சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆடி பாடி மகிழ்றதுக்கு ஒரு இடம். அதுவும் இவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கிற ஒரு இடம். ஆனா அதையும் நான் பண்ண விட மாட்டேன். ஏன் முன்னாடி நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, எனக்கு தெரியாம கூட நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்ற நினைக்கிற அந்த வெள்ளைக்கார மனுஷங்க, இந்த கிளான் மெம்பர்ஸ், இவங்களை கொல்லவும் துணிஞ்சு அந்த இடத்துக்கு வராங்க. இந்த விஷயம் எப்படி நம்ம ஸ்மோக்கு தெரியுது அப்படின்னா, இந்த வேம்பயர் மூலியமா தான், அதாவது ரெமிக் மூலியமா தான். இந்த ரெமிக் ஆரம்பத்துல ஒருத்தனை கடிச்சு அவனை ஜாம்பியா மாத்திடுவாரு. இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, இப்போ எல்லாரும் சாம்பி ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லா மைண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான், ஹைவ் மைண்ட் மாதிரி. ஸோ ஒருத்தரோட மெமரியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட மெமரி எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு, இவங்களோட பிரெயின் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோசனைகள் தான் இருக்கும். இதை இந்த மெயின் வேம்பயரான ரெமிக் தான் நம்ம ஸ்மோக் கிட்ட சொல்லுவார். அதனால தான் அவர் ரெடியாக இருப்பார். இந்த ரெமிக் இவர்கிட்ட இதை சொல்லலை அப்படின்னா ஸ்மோக்கும் அந்த இடத்துல செத்து போயிருப்பார். ஒருவேளை இந்த வேம்பயர்ஸ் வரலை அப்படின்னா அந்த மக்கள் செத்து போயிருப்பாங்க.
ஏன்னா எல்லாரும் குடிச்சிட்டு அரைபோதையில இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. இந்த நேரத்துல இவனுங்க வந்து அரைபோதையில இருக்கிற எல்லாரையும் சண்டை கூட போட முடியாத நிலைமையில இருக்க இவங்கள எல்லாரையும் போட்டு தள்ளியிருப்பானுங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹாரருன்றது ஒரு சப்ளாட் தான், மியூசிக்ன்றது ஒரு சப்ளாட் தான். ரேசிசம்ன்ற இந்த டிராமாவை தான் இவங்க ஒரு கோர் பிளாட்டா வச்சிருப்பாங்க இந்த படத்துல. இவங்க மெயின் விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வேம்பயர்ஸையும் தாண்டி இங்க கொடுமைக்காரர்கள் இருக்காங்க. இந்த கொடுமைக்காரர்களுக்கு மத்தியில வாழ்றதுக்கு ஒரு வேம்பயராகவே வாழ்றது எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக இந்த மாதிரி ஒரு ஹாரர் எலமெண்ட்ஸை மிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படம், எனக்கு இந்த மெசேஜ் ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்க்கு வருவோம். ஆமாங்க, இந்த படத்தில் 2 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன், அதாவது இந்த மிட் கிரெடிட் சீன்ல வயசான சாமியை காமிச்சிருப்பாங்க. இந்த வேம்பயரின் கூட சண்டை போட்டுட்டு இருந்த ராத்திரி முடிஞ்சு 60 வருஷம் கழிச்சு சாமியை காட்டுறாங்க. இவரு டெல்டா ப்ளூஸ் மாதிரி ஒரு பேண்டே உருவாக்கிறாரு. ஃபுல் டைம் மியூசிஷியனாவே மாறி இவர் பப்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க ஸ்டாக்கும் மேரியும். எஸ், இவங்க 2 பேரும் இன்னும் சாவல. இந்த ஃபைனல் பேட்டில் நடக்கும்போது நிறைய வேம்பயர் சூரியன் வெளிச்சம் பட்டு செத்து போயிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பொழைச்சிக்கிட்டாங்க. ஸ்மோக்கும் வேம்பயரா மாறின ஸ்டாக்கும் இந்த ஜூக் ஜாயிண்ட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்மோக்கு ஆல்மோஸ்ட் வேம்பயர் ஸ்டாக்கை கொல்ல போயிருவாரு. ஆனா அவர் கொன்னாரா இல்லையான்றத காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப ஸ்டாக் வரதை பார்த்துதான் நமக்கு தெரியுது ஸ்மோக்கு உண்மையிலேயே அவரை கொல்லலன்னு. ஏன் அவரை கொல்லல அப்படின்னா, என்னதான் ஸ்டாக் வேம்பயரா இருந்தாலும் ஸ்மோக்குக்கு ஸ்டாக் இன்னும் ஒரு தம்பி தான். அதனால இவரை கொல்றதுக்கு அந்த மனசு ஸ்மோக்குக்கு வரல. இருந்தாலும் ஒரு கண்டிஷனை போடுறாரு. அதாவது, நீ சாமியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உன்னால சாமிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஸோ நான் உன்னை கொல்லல அப்படின்ற மாதிரி ஸ்மோக் ஒரு கண்டிஷனை போடுறாரு. ஸ்டாக்கும் இதுக்கு ஒத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. மேரியுமே அந்த ஃபைனல் பேட்டில் இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அதனால இவங்களுமே சாவல. ரியல் லைஃப்ல ஒரு காலத்துல லவ் பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருந்த ஸ்டாக்கும் மேரியும் இப்போ வேம்பயரா மாறி அவங்க 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 90s அவுட்ஃபிட்லாம் போட்டு சூப்பரா என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த பப்புக்குள்ள. சாமி இதை பாக்குறாரு, செம ஷாக்கோட. ஆடியன்ஸ்க்கும் இது ஒரு ஷாக் தான். ஏன்னா இவங்க 2 பேருக்கு இன்னும் வயசாகல. 60 வருஷம் ஆகியும் இன்னும் இவங்களுக்கு வயசே ஆகல. இதை இந்த படத்துல ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஆனி ஒரு சீன்ல வேம்பயர்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சொல்லுவாங்க, இவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியவே மாட்டாங்க, இந்த உலகத்திலே உலாத்திக்கிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு முடிவே கிடையாது அப்படின்னு. இவங்களை உண்மையிலேயே ஃப்ரீ பண்ணணும், இவங்களை இந்த உடலை விட்டு ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, இவங்களோட ஆத்மாவை ஃப்ரீ பண்ணணும்னு நினைச்சா இவங்கள சூரிய வெளிச்சத்துல காட்டணும். அப்படி இல்லைன்னா ஒரு வுட்டை எடுத்து இவங்க நெஞ்சில சொருகணும். ஆனா ஸ்டாக்கும் மேரியும் சூரிய ஒளியிலேயே படாததுனாலையும் இவங்கள யாரும் கொல்லாததுனாலையும் இவங்க இன்னமும் 60 வருஷம் கழிச்சும் இந்த உலகத்துல உலாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இவங்க சாமி கிட்ட வந்து பேசுறாங்க. சாமிக்கு இப்பதான் இவங்க இன்னும் இந்த உலகத்துல தான் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இப்ப சாமி கிட்ட ஸ்டாக் என்ன கேக்குறாருன்னா, நீ எங்களோட வந்து சேர்ந்துக்கிறியான்னு கேக்குறாரு. ஆனா சாமியும் இல்ல, நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்டாக்கும் மேரியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறவங்களை கூப்பிட்டுட்டு சாமி சொல்றாரு, என் வாழ்க்கையிலேயே அந்த நாள் தான் பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப் அப்படின்றாரு. அந்த நைட் முடிஞ்சு 60 வருஷம் ஆச்சு. அந்த 60 வருஷம் ஆகியும் அந்த நைட்ல இத்தனைக்கும் அவ்வளோ ஹாரரான விஷயங்கள் நடந்தும் அதை இவர் நேர்ல பார்த்தோம், அதுதான் இவரோட வாழ்க்கையிலேயே பெஸ்ட் டே அப்படிங்கிறாருன்னா, இந்த 60 வருஷத்துல அவர் என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாருன்றது நமக்கு தெரியல. மேபி இதெல்லாம் சின்னர்ஸ் பார்ட் 2ன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுல காட்டினாலும் காட்டலாம் சாமியோட இந்த 60 வருஷ வாழ்க்கையை பத்தி. சாமி இந்த மாதிரி சொன்னதை கேட்ட ஸ்டாக்கும் என்ன சொல்றாருன்னா, அந்த கொஞ்ச மணி நேரம் நம்ம சுதந்திரமா இருந்தோம் அப்படிங்கிறாரு. ஆனா இதை நம்மளால ரிலேட் பண்ண முடியுங்க. ஏன்னா ஸ்டாக்கு பிறந்த காலகட்டம் அந்த மாதிரி. ஸ்மோக்குக்கும் ஸ்டாக்குக்கும் பாத்தீங்கன்னா இவங்க சாவரப்போ ஒரு 30-35 வயசு இருந்திருக்கும். அப்படின்னா இந்த ரேசிசம் பீக்ல இருந்த காலகட்டத்துல இவங்க பிறந்திருக்காங்க. அதாவது வேர்ஸ்ட் டைம் டு பி born as a black man. இந்த ரேசிசம் ரொம்ப பீக்ல இருந்த டைம்ல இவங்க பிறந்ததுனால இவங்க அந்த டைம்ல நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட அப்பாவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய அபியூசர். இவங்க அப்பாவை ஸ்மோக் தான் கொன்னு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்க வேர்ல்டு வார் 1லயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச கொஞ்ச நாள்ல இந்த ஊருக்கு திரும்ப வராங்க. திரும்ப ஊருக்கு வந்து சிகாகோக்கு போறாங்க. அங்க போய் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க போனா இந்த ரேசிசம் இவங்க ஊரை விட சிகாகோல அதிகமா இருக்கு. அதை சமாளிக்க முடியாம இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க திரும்ப ஊருக்கே வந்து நம்ம மக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்ன்றதை செய்யலான்றதுக்காக தான் இந்த பப், அதாவது இந்த ஜூக் ஜாயிண்ட்டை ஓபன் பண்றாங்க. அதை ஓபன் பண்றதுக்காக இவங்க அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போய் பல வருஷம் கழிச்சு பாக்குறாங்க. அப்புறம் ஓபன் பண்ண ஜூக் ஜாயிண்ட்ல இவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு பேசிட்டு பாட்டு பாடிட்டு ஆடிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இதைத்தான் வந்து ஸ்டாக் சொல்லியிருப்பாரு சாமி கிட்ட கடைசியில. அதாவது கொஞ்ச மணி நேரத்துக்கு, என் வாழ்க்கையிலேயே கொஞ்ச மணி நேரத்துக்கு நான் ஃப்ரீயா இருந்தேன்,
விடுதலையை உணர்ந்தேன், சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது ஒரு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்ட இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான மொமெண்ட் வந்திருந்தது. ஆனா அந்த சந்தோஷமான மொமெண்ட்டும் நீடிக்கல. இந்த தப்பை நம்ம வேம்பையர்ஸ் மேல சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வேம்பையர்ஸ் வரலன்னா எப்படி இருந்தாலுமே காலையில இந்த கிளான்ஸ்மென் இவங்கள போதையில இருக்கும் போது வந்து சாவடிச்சிருப்பாங்க. ஸோ எப்படியுமே இவங்க அன்னைக்கு அந்த நாளை நைட் தாண்டறது கஷ்டம் தான். அதனால இந்த வேம்பையர்ஸை நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்போ நம்ம செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வருவோம். செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல சர்ச்சுக்குள்ள சாமி உட்காந்து கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு. இது எதோட சிம்பாலிக்கா சொல்றாங்கன்னா, சாமியோட அப்பா வந்து ஒரு பாதிரியார். அவருக்கு சாமி மியூசிக்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது பிடிக்கல. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மியூசிக்ன்றது ஒரு தீய சக்தியோட வழியில போற மாதிரி, அதுல போகாத, நீ வந்து கடவுள் கிட்ட வா, நீ கடவுளை நம்பு அப்படின்ற மாதிரி சாமி கிட்ட இவர் அடிக்கடி சொல்லுவாரு. ஆரம்பத்துல ஒரு சீன்ல, அதாவது இந்த நைட்டு முடிஞ்ச அடுத்த நாள் காலையில ஒரு சர்ச்சில் மாஸ் நடந்துகிட்டு இருக்கும். இவங்க அப்பா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சாமி முகத்துல காயங்களோட உடஞ்ச கிட்டாரை கையில வச்சுக்கிட்டு இந்த சர்ச்சுக்குள்ள வருவாரு. அதை பார்த்த சாமியோட அப்பா சாமியை அரவணைச்சுப்பாரு. அது மட்டும் இல்லாம சாமி கிட்ட, நீ தீய சக்தியை நேர்ல சந்திச்சுட்டு வந்திருக்க, நீ தீய சக்தியோட வழிக்கே போயிட்டு வந்திருக்க, இந்த மியூசிக்கை விட்டுடு, இந்த கிட்டாரை கீழே போடு அப்படின்னு சொல்லி சாமியோட அப்பா சொல்லுவாரு. சாமிக்கோ என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த உடஞ்சு போன கிட்டாரை கை நடுக்கத்துல புடிச்சுக்கிட்டே நிப்பான். அவன் கிட்டாரை கீழே போட்டானா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அப்பவே கட் பண்ணிட்டு இவங்க பிளாஷ்பேக், அதாவது அந்த முன்னாடி நான் நடந்த இவெண்ட்ஸ்க்கு போயிடுவாங்க. ஆனா இந்த மிட் கிரெடிட்ஸ்லயும் போஸ்ட் கிரெடிட் சீன்லயும் நமக்கு தெரிய வருது, சாமி அந்த கிட்டாரை கீழே போடல அப்படின்னு. சாமிக்கு மியூசிக் தான் எல்லாமே. இவரு ஒரு பேண்டையே உருவாக்கி அதுக்கு தலைவனாவே ஆயிட்டாரு. அதை தான் சர்ச்சுக்குள்ள உட்காந்து இவர் கிட்டார் வாசிக்கிற மாதிரி ஒரு கற்பனை ஷாட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? நீங்க அதுல என்ன மீனிங்கை கண்டுபிடிச்சீங்கன்றத நீங்க இந்த கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சின்னர்ஸ் பார்ட் 2 வருமா இல்லையான்ற விஷயம் நமக்கு இன்னும் யாருக்கும் தெரியல. டைரக்டர் கிட்ட இருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்னர்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமா தான் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்றாரு. ஆனா பார்ட் 2 வந்தாலும் வரலாம், வராட்டியும் போகலாம். ஒருவேளை சின்னர்ஸ் பார்ட் 2 வந்துச்சுன்னா அதுல நான் என்ன யாரும் நினைக்கிறேன் அப்படின்னா, சாமியோட இந்த 60 வருஷம் வாழ்க்கை அதை காட்டுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டாக்கும் மேரியும் இந்த 60 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றதையும் காட்டுவாங்க. இவங்க இந்த மீட் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு, அதாவது இந்த பப்ல இவங்க 3 பேரை மீட் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு திரும்ப இவங்க சந்திச்சாங்களா அப்படின்றதையும் காட்டுவாங்க. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை சின்னர்ஸ் பார்ட் 2 வந்துச்சுன்னா அதுல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சது, 10க்கு நீங்க இந்த படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.